guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? We all are doing good. Welcome to my channel AM Gold Fashion. நம்ம எல்லாருக்கும் ஹெல்த்தியான சாஃப்டான ஷைனி ஹேர் வேணும்னு ஆசை தானே இல்லையா? பட் டெய்லி ஸ்ட்ரெஸ்ஸாலையும் சன் அண்டு பொல்யூஷனாலையும் ஹேர் வந்து ரொம்பவே வீக்காக ஆகுது. அதனால தான் இன்றைக்கி நம்ம சூப்பரான 10 சிம்பிள் அண்ட் எஃபெக்டிவ் ஹேர் கேர் டிப்ஸை பற்றி பார்க்க போகிறோம். வீட்டிலையே ரொம்ப ஈஸியாக ஸ்டெப் ஃபாலோ பண்ணி உங்கள் முடியை நேச்சுரலாக பியூட்டியாக மாற்றிக்கலாம். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். This video is sponsored by SBO ஆன்லைன் ஷாப், அதாவது ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். உங்ககிட்ட ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்தாலே போதும், நீங்கள் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் மூலம் தினமும் 2 மணி நேரம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும், ரூபாய் 300க்கு மேலேயே நீங்கள் சம்பாதிக்கலாம். அதாவது ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் கண்டென்ட் ஷேரிங் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் இவ்வளோ தான் ஒர்க்கே. மோர் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் இதோடைய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே நான் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் நம்பருமே நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் இப்போவே ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுடைய நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை நீங்கள் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணாலே போதும். இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? இப்போவே ஜாயின் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. டிப் நம்பர் 1, ஆயில் மசாஜ். வாரம் 2 முறை வெதுவெதுப்பான தேங்காய் எண்ணெய் அல்லது ஆலிவ் எண்ணெயில் ஹேருக்கு வந்து நல்ல ஒரு மசாஜ் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுடைய ஹேர் ரூட்லாம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் அண்ட் ஷைனியாகவும் இருக்கும். டிப் நம்பர் 2, யூஸ் மெயில்டு ஷாம்பு ஒன்லி. அதிக கெமிக்கல் ஷாம்பு யூஸ் பண்ணாதீங்க. ஹெர்பல் அல்லது சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பு தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுடைய ஹேர் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். டிப் நம்பர் 3, நெவர் ஸ்கிப் கண்டிஷ்னர். முடி மென்மையாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்க வேண்டும் அப்படின்னா எவ்ரி வாஷ்க்கு பிறகும் கண்டிஷ்னர் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். ரொம்பவே மஸ்ட்டு. ஹேர் ரூட்லலாம் அப்ளை பண்ணிடாதீங்க. ஒன்லி அந்த ஹேரில் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணால் போதும். ரூட்டில் பட்டுச்சு அப்படின்னா ஹேர் ஃபால் அதிகமாக ஆகும். டிப் நம்பர் 4, டோன்ட் வாஷ் டெய்லி. டெய்லி வாஷ் பண்ணினீங்க அப்படின்னா ஹேர் ரொம்பவே வீக் ஆகிடும். நேச்சுரலாக அவங்க ஹேரில் உள்ள ஆயில் வந்து போயிடும். ஸோ ஜஸ்ட் 2 or 3 times a week தான் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணணும். டிப் நம்பர் 5, ப்ரொடக்ட் ஃப்ரம் சன். நீங்கள் வெளியே போகிறப்ப கேப் போட்டுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஸ்கார்ஃப் போட்டுட்டு உங்களோட ஹேரை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் ஹேர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த வெயிலோட சூடு நம்ம ஹேரில் படும்போது கண்டிப்பாக ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. டிப் நம்பர் 6, ஈட் ஹெல்த்தி. ஹெல்த்தியான ஹேருக்கு வந்து சீக்ரெட் என்ன அப்படின்னா ஹெல்த்தி ஃபுட்டு தாங்க. அதனால் கீரை, ஆல்மண்ட், எக்ஸ் இந்த மாதிரி நிறைய அயன் அண்டு ப்ரோட்டீன் ஃபுட்ஸ்லாம் சாப்பிடுங்க. அப்போ தான் உங்களோட ஹேர் வந்து நேச்சுரலாகவே ஸ்ட்ராங்காகவும் க்ளோவாகவுமே இருக்கும். டிப் நம்பர் 7, இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதிகமான கேர்ள்ஸ் வந்து இந்த தவறை தான் பண்ணுறீங்க. தலை குளிச்சுட்டு வந்து அந்த வெட்டு ஹேரோடையே நீங்கள் வந்து தலை சீவுறீங்க. அந்த மாதிரி சீவவே கூடாது. ஹேர் நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா தான் நீங்கள் தலையை சீவணும். ஈரத்தோடு தயவு செஞ்சு சீவாதீங்க. டிப் நம்பர் 8, ஸ்பிட் எண்ட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணணும். அதாவது உங்களோட ஹேருக்கு கீழே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முடியே அப்படியே வெடிச்சு இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சுருக்கவே கூடாது. அதை வந்து அப்படியே நீங்கள் சிசர் எடுத்து அப்படியே கட் பண்ணி விடுங்க டெய்லி. இந்த மாதிரி ஹேர் இருக்கிறதுனால கண்டிப்பாக அது வளரவும் செய்யாது, முடி அதிகமாகவே கொட்டும். ஏன்னா எனக்கு நல்லாவே அனுபவம் இருக்குது. அதனால நீங்கள் வந்து கீழே வந்து ட்ரிம் பண்ணிவிடுங்க. இப்படி நீங்கள் பண்ணுறதுனால நல்லாவே உங்களோட ஹேர் வந்து நல்லா க்ரோத்தாகவும் ஹெல்த்தியாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 9, நேச்சுரல் ஹேர் பேக். ஹோம்மேடு ஹேர் பேக் நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அதில் வந்து தயிர், தேன், எலுமிச்சை சேர்த்து 30 நிமிஷம் நம்ம தலையில் அப்ளை பண்ணி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணினீங்க அப்படின்னா உங்களோட ஹேர் வந்து சாஃப்ட் அண்ட் ஷைனியாக நல்லா சூப்பராகவே இருக்கும். பட் சைனஸ் பிரச்சனை உள்ளவங்களுக்கு இது 100% கூடவே கூடாது. ஓகே, அடிக்கடி சளி பிடிக்கும் அப்படிங்கிறவங்க இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. டிப் நம்பர் 10, லாஸ்ட் டிப் என்ன அப்படின்னா ரொம்பவே முக்கியம், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும். டென்ஷன் பண்ணினா ஹேர் ஃபால் அதிகமாகவே வரக்கூடும். ஸோ ரிலாக்ஸ், ஸ்மைல் அண்ட் லவ் யுவர் பியூட்டிஃபுல் ஹேர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
Follow these 10 simple hair care tips and let your hair shine naturally every single day. Thanks for watching.